தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி என்பது வரி அல்ல வழிப்பறி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜிஎஸ்டி தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தேர்தல் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கின்றார். அதில் ஜிஎஸ்டி என்பது வரி அல்ல, அது ஒரு வழிப்பறி என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தன் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டி வரியை அமல் என்று பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த போது கூறினார். ஆனால் பிரதமரான பிறகு ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்றும் ஒரே நாடு ஒரே வரி என்றும் கொண்டு வந்தார் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஹோட்டல் முதல் 2 வீலர் பழுது பார்ப்பவர் வரை அத்தனைக்கும் ஜிஎஸ்டியா என கேள்வி எழுப்பியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஒரு நடுத்தர குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க ஹோட்டலுக்கு சென்றால் பில்லில் உள்ள ஜிஎஸ்டியை பார்த்து அவர்கள் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது என்ன, செல்ஃபி எடுத்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஜிஎஸ்டி கிடைக்கக்கூடிய தொகையில் 64 விழுக்காடு 50% அடித்தட்டு மக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது என்றும் 33 விழுக்காடு ஜிஎஸ்டி 40% நடுத்தர மக்களிடமிருந்து பெறப்படுகிறது என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். வெறும் 3 விழுக்காடு ஜிஎஸ்டி மட்டுமே 10% பெரும் பணக்காரர்களிடமிருந்து கிடைக்கிறது எனவும், இந்திய மக்கள் தொகையில் 50%-னர் 6 மடங்குக்கும் அதிகமாக மறைமுக வரியை செலுத்தி வருகிறார்கள் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். தேர்தல் பிரச்சாரங்கள் ஒருபுறம் மிக தீவிரமாக பிரச்சார களத்தில் எதிரொலிக்கக்கூடிய நிலையிலே தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே இந்த கருத்தினை பதிவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.